கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதரின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்கிறோம். கடுமையாக உழைத்தும் பல நேரங்களில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் கையில் நிற்பதில்லை. இல்லை, கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டிய பிறகு நமக்கு நிறைய பாதிப்புகள் வருகிறது. யாரால் இந்த பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தா, எதனால் பாதிப்புனா கண் திருஷ்டி. நம்ம வாழற வாழ்க்கையை வச்சு எதிர்த்து வீட்டுக்காரங்களால் கண் திருஷ்டி இருக்குமோ, யாரால கண் திருஷ்டி இருக்குமோ அப்படின்னு மனசு பயப்படுது. ஏன்னா திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படுது. உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிட்டா பிறகு உடல்நல பாதிப்புகள் வருது. நல்ல வருமானம் வந்துருச்சுன்னா யாராவது உனக்கு பரவாயில்லப்பா நல்ல காசு வருது, நீ வசதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு அடுக்கடுக்காக குடும்பம் சரிவை சந்திக்கிறது. நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு திடீரென வீழ்ச்சி வருகிறது. சில குடும்பங்களில் கல்யாண தடைகள் கடுமையாக இருக்கு. இப்படியெல்லாம் தடைகள் இருப்பதற்கு கண் திருஷ்டி காரணம். நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அது இந்த பதிவுடைய நோக்கம், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண் திருஷ்டி எதனால் வருகிறது, யாரால் கண் திருஷ்டி உங்களுக்கு வருகிறது, நீங்கள் என்ன செய்த பிறகு அந்த கண் திருஷ்டி வருகிறது, அந்த கண் திருஷ்டி வந்தால் அந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இந்த பதிவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே பயன்படுத்தும். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த பதிவு இருக்க போகுது. இந்த பதிவுடைய இறுதியில் பொதுவான கண் திருஷ்டி பரிகாரங்களை பற்றியும் நான் பேச போகிறேன். ஆக ராசி ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த கண் திருஷ்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி படுத்துகிறது, எப்படி அதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற வழிமுறையை சொல்லித் தருகிறேன். வாருங்கள், பகிர்ந்து கொள்வோம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசி இருக்கு. ரிஷபராசின்னு சொன்னாலே சுயநலம் இல்லாமல் சிறு வயதிலே பிறருக்காக வாழக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். நிறைய ரிஷபராசிக்காரர்கள் என்னுடைய கிளைண்ட்ஸை பார்க்குறேன், கலைத்துறையிலே திரைப்படத்துறையிலே புகழ் பெற்றவர்களாக இருக்காங்க, நிறைய சாதனைகள் பண்ணுறாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களானால் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் உயர்வு வருது. ஆனால் இவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு திருமண வாழ்க்கை இருக்கு பாருங்க. திருமணத்திற்கு பிறகு இவர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய முன்னேற்றங்களை பார்த்து நிறைய திருஷ்டி விழுது இவங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப் பார்ட்னர் தன்னை டாமினேட் பண்றார் அப்படிங்கிற எண்ணங்கள் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. 7ஆம் இடத்திற்கு உரியவன் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இவர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திலே போய் நீச்சமடைகிறார். அப்போ திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு அக்கம் பக்கத்தாராலே நிறைய கண் திருஷ்டி வருகிறது, கண் திருஷ்டி பாதிப்புகள் வருகிறது. அதே போல ஒரு பயணங்கள் செய்கிறீங்க, 3வது ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம், நீங்கள் பயணங்கள் செய்கிறீங்க. பயணங்கள் செய்யும் போது நிறைய ரிஷபராசிக்காரர்கள் வாகன விபத்தை சந்திக்கிறீர்கள். அதற்கு காரணம் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஹையர் எஜுகேஷன். இந்த ரிஷபராசிக்காரர்கள் படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு திருஷ்டி ரொம்ப தாக்கு. என்னங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூடவா அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்கு தாக்குதே. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை என்னங்க பாவம் செய்துச்சு, அந்த குழந்தை பிறந்த நாளில் உங்களுக்கு என்ன, உங்கள் வீட்டில் அழகாக குழந்தை பிறந்திருக்கு, உடனே கல்யாணம் பண்ணாங்களே, உடனே குழந்தை பெற்றுக்கிட்டாங்களே, நல்லா தானே இருக்குது, எங்கள் வீடுகள்லாம் பாருங்கள் கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு பார்த்து 4 வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொன்ன பிறகு அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அந்த குழந்தைக்கு வயிற்று வலி இருக்கிறது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் கூட நம்ம கவலைப்பட்டு போகிறோம். அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு பாதிப்பு வருது. அப்படி சிறு பிள்ளைகளுக்கு பாதிப்பு வந்தால் என்ன பண்ணணும்னா, தாய்மாமனுடைய வேஷ்டி இருக்கு பார்த்தீங்களா, தாய்மாமனை ஒரு வேஷ்டி கட்டிக்கிட சொல்லி ஒரு நாள் அவர் கட்டி கொண்ட பிறகு, ஒரு இரவே அவர் கட்டி கொண்ட பிறகு மறுநாள் அந்த வேஷ்டியை எடுத்து நன்றாக துவைத்து அந்த வேஷ்டியில் தூளி கட்டி கை குழந்தைகளை போடணும். கை குழந்தைகளை போட்டு தாய்மாமனுடைய வேஷ்டியில் தூளி கட்டி கை குழந்தையை அந்த தூளியில் போட்டு ஆட்டினால் பிறரால் ஏற்பட்ட திருஷ்டிகள் அந்த சிறு குழந்தைகளுக்கு விலகும். அதே மாதிரி இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்கள் படிப்பில் ரொம்ப நல்லா வராங்க அப்படின்னு சொன்னால், நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு திருஷ்டியை போடுறாங்க. அப்போ பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுது. முன்னாலாம் நல்லா படிப்பாங்க,
நல்ல மார்க் வாங்குவாங்க. ஆனால் அந்த என் பையன் இப்போல்லாம் மார்க் வாங்குறதே இல்லைங்க, யார் கண்டுபிடிச்சோ தெரியல அப்படிங்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் பாருங்க, 5ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார். ஆகவே பிள்ளைகளுக்கு கடுமையான பாதிப்பு இந்த காலகட்டத்தில் வருகிறது. அதே போல ஒரு நல்ல பதவி, ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ப்ரமோஷன் கிடைத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக வரும். காரணம், உங்களுக்கு 5ஆம் இடத்தின் அதிபதியான புதன் 11ஆம் இடத்திலே நீச்சமடைகிறார். ஆகவே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கடுமையான கண் திருஷ்டி. ஒரு ப்ரமோஷன் கிடைச்ச பிறகு, வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைத்த பிறகு கடுமையான கண் திருஷ்டி வருது. அந்த கண் திருஷ்டியினாலே ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது. தனிப்பட்ட ஒருவர் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது. எப்படி படிக்கிற மாணவனுக்கு படிப்பு முழுமையாக மதிப்பெண் பெறாமல் போகிறானோ, அதே மாதிரி உயர் பதவி கிடைத்த பிறகு ஒட்டுமொத்த குடும்பமே இங்கே பாதிக்கப்படுது. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் சார் எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை அப்படின்னு பார்க்குறாங்க. தன பஞ்சமாதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால தன வருமானம் பாதிக்கப்படுதுங்க. குடும்பத்துக்கு வரக்கூடிய வருமானம் பாதிக்கப்படுதுங்க. இது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு சனி பகவான் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார், யோகாதிபதியாகவும் செயல்படுவார். அவர் யோகாதிபதியாக செயல்பட்டு ஒரு நல்ல வெளிநாட்டு வாய்ப்பை கொடுக்குறாரு, ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திருஷ்டிகள் பாதிக்கப்பட்டு, திருஷ்டியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு பாதகங்கள் நடந்த போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு, யோகத்தை கொடுக்குறாரு, ஆனால் உங்களை சுற்றி வர இருக்கக்கூடியவருடைய திருஷ்டி உங்களுக்கு பாதிப்பை தருகிறது. ஆகவே பாதகங்கள் நடக்குது. இப்படியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க படித்தாலும் பிரச்சனை, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைச்சாலும் பிரச்சனை, இப்படி சுற்றி சுற்றி எங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குங்க. இந்த கண் திருஷ்டியிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமை என்று நரசிம்மர் வழிபாட்டை செய்ய வேண்டும். புதன்கிழமை என்று ரிஷபராசிக்காரர்கள் நரசிம்மர் வழிபாட்டை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக மதுரையில அந்த மேலூர் பகுதியில் ஒத்தக்கடை நரசிம்மர் இருக்கிறார் பாருங்கள். ஒத்தக்கடை நரசிம்மரை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு புதன்கிழமை என்று ஒத்தக்கடை நரசிம்மருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து மாலை சூட்டி அந்த நரசிம்மரை வழிபட்டு விட்டு அந்த கோயிலிலே நீங்கள் அமர்ந்து முழுமையாக ஒரு மணி நேரமாவது கோயிலில் உட்கார்ந்துக்கிட்டு வெளியே ஒரு 9 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். எப்படிப்பட்ட திருஷ்டி இருந்தாலும் உங்களை விட்டு விலகுவதையும், அதுக்கு பிறகு உங்கள் குடும்பம் படிப்படியாக பெரிய அளவுக்கு முன்னேறும், அதை நீங்க பார்ப்பீங்க, மகிழ்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என் அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் கண் திருஷ்டியினால உங்களுக்கு வரக்கூடிய, உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சொன்னேன். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம்னு சொன்னேன். பல அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பொதுவான கண் திருஷ்டி பரிகாரம் எங்களுக்கு உண்டான்னு கேட்குறீங்க. பொதுவாகவே இந்த கண் திருஷ்டிக்கு எப்படி சுத்தி போடுவதுன்னு அப்படின்னு கேட்குறீங்க. கண் திருஷ்டி ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கிறோம். யாருக்கு கண் திருஷ்டி இருக்கிறதோ அவர்களை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கிறோம். அந்த வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைத்து கையிலே கல் உப்பு, அதுதான் முக்கியம், கல் உப்பை எடுத்துக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 3 முறை வலது பக்கமாக சுற்றி, பிறகு அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இடது பக்கமாக 3 முறை சுற்றி அவர்களை கிழக்கு நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடணும். இதுதான் முறை. பிறகு இந்த கல் உப்பை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வாஷ் பேஸ்லேயே தண்ணீர் போகக்கூடிய இடங்களில் கரைத்து விடலாம். சில பேர் வீடுகளில் ஸ்டவ்வில் அதை போட்டு எரிச்சிடுறாங்க. தண்ணீரில் கரைத்து விட்டாலும் போதும். இது ஒரு முறை. இன்னொரு முறை கண் திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் பொதுவாக கண் திருஷ்டி நீக்குவதற்கான இந்த பரிகாரங்களை பண்ணுறாங்க. இன்னொரு முறை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய்ந்த மிளகாய், சிறிது கல் உப்பு, இதை எடுத்துக்கொண்டு நான் முன்னரே சொன்னது போல ஒருத்தரை உட்காத்தி வச்சு, வடக்கு நோக்கி உட்காத்தி வச்சு வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சொல்லி அவரை சுற்றி விட்டு பிறகு அந்த காய்ந்த மிளகாயை கொண்டு போய் எரிச்சு விடுவாங்க. இது ஒரு முறை இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்குறீங்க, கடுமையான கண் திருஷ்டி அந்த வாகனத்திற்கு விடக்கூடாது, அதனால குடும்பத்துக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், அந்த வாகனத்தை சுற்றி தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி கற்பூரம் வைத்து சுத்தரும். கற்பூரம் வைத்து அந்த தேங்காயை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல குடுமையை எடுத்துடணும் தேங்காயிலிருந்து, அதன் மீது கற்பூரம் வைத்து
அந்த வண்டிக்கு கற்பூரத்தை காட்டிவிட்டு தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி ஒரு திருக்கோயில், முடிந்தவரை பிள்ளையார் கோயிலாக இருந்தால் நல்லது, அந்த கோயிலில் சிதறுகாய் கொடுத்து விட வேண்டும் அந்த தேங்காயை. அதே மாதிரி வெளியூர்களுக்கு போகிறீங்க, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் வெளியூர் போகிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வது, அது திருஷ்டி விழுந்துருமோ, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பலர் பயப்படுறாங்க. இவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அப்படி தெய்வத்தை வழிபடுற. உதாரணமாக சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் இரணியம்மன் கோயில்னு எல்லையில் இருக்க பாருங்க, இரணியம்மன் கோயிலில் பூஜை செய்து விட்டு வண்டியை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக முக்கியமான ஒரு கேள்வி மக்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். அது என்ன கேள்வினா, குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன குழந்தைகளுக்கு, 1 வயதுக்கு தாண்டிய குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுகிற போது அந்த குழந்தையை தனியாக திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. தாயின் மடியில் அந்த குழந்தையை உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு இதை போல கிழக்கு, அதாவது வடக்கு நோக்கி அவர்களை உட்கார வைத்து நீங்கள் கல்லுப்பை சுற்றி அந்த திருஷ்டியை வழக்கம் போல கழித்து விட்டு அந்த தாயின் மடியில் உட்காத்தி வைத்து தான் அந்த குழந்தைகளுக்கு பரிகாரம் செய்யணும். தனிப்பட்ட முறையில் சிறு குழந்தைகளுக்கு கல் உப்பு பரிகாரமோ வேறு கண்திருஷ்டி பரிகாரமோ செய்யக்கூடாது. பிறந்த குழந்தைகளுக்கு கண்திருஷ்டி கழிவதற்கு இவர்களுடைய கன்னத்திலே ஒரு கருப்பு மை போட்டு, கண்ணுக்கு இடுவாங்க பாருங்க கருப்பு மை, அந்த மையா இருந்தாலும் போதும். விளக்கை எரிய விட்டு அந்த விளக்கு திரியிலிருந்து ஒரு கருக்கு வரும் பாருங்க, விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கருக்கை எடுத்து கூட கன்னத்திலே ஒரு புள்ளி வைக்கணும். அதே போல குழந்தையுடைய உள்ளங்காலிலே அந்த கருப்பு புள்ளியை, கருப்பு பொட்டு வைக்கிறோம். இப்படி வைத்தீர்களானால் குழந்தைக்கு வரக்கூடிய திருஷ்டியும் போகும். அன்பர்களே, உங்கள் ராசிகளுக்குரிய கண் திருஷ்டி யார் விழுகிறது, எப்படி தீரும் என்ற வழிமுறையை சொல்லியிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.